ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் டிஜி தமிழ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளெக்ஸில் இப்போ புதுசாக ட்ரெண்டிங் இருக்கா கிளைட் ஃபார் பிரெண்டட் இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு கிளைடர் கொடுத்துருவாங்க. இது எடுத்துகிட்டு போய் உள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும். இப்போ பேசி நீங்கள் வந்து போகாதப்பா, கொஞ்சம் அவசரப்படாதப்பா. நம்ம வந்து உள்ளே போய்ட்டு பிரெண்ட் எடுத்துக்கணும். அவ்வளோதான் கைஸ் விஷயமே. இந்த எஸ்கேப் ஃபார் சுனாமி அந்த மாதிரி தான். இது வந்து மேலேயும் லாவாக இருக்கும், கீழேயும் லாவாக இருக்கும். மேலே லாவாக வரும், கீழே ஊற்று அவுட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் கேமு. ஸோ ஓவராக பேசாமல் let's get into the gameplay video. ஓகே, ஸ்டார்ட் பண்ணால் நம்ம எடுத்தோடனே ஸ்பீடை வாங்க சொல்கிறாங்க, வாங்கிடுவோம். 500 rupees வாங்கிடுவோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் காசு இல்லை உங்கள் சார், இனிமேல் தான் நான் போய் எடுக்கணும். இப்போ ஸ்பீடு 1 வந்திருக்கு. ஸோ போவோம். எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாம் கைஸ். இது வரை பார்க்க முடியல. சேஃப் ஜோன் இங்கே என்ன எனக்கு தெரிஞ்சு லாவா அடிக்காதுன்னு நினைக்கிறேன். டே அப்பயே சொன்னல கைஸ், இது பூஸ்ட் வேணுங்க கைஸ். நம்ம கீழே போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம மேலே ஏற்றிடணும். லீலர் இல்லை, என்னடா மின்னிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போமா? சரி போவோம். பரடா பூஸ்ட் எங்கடா? பூஸ்ட் ஏன் அடிக்க முடியல? ஏன்டா பூஸ்ட் அடிக்க முடியல? என்னடா இது? கைஸ், பூஸ்ட் சைடில் இருக்குது கைஸ். சாரி, நான் பார்க்கல, நான் தான் பார்க்கல. என்னடா வந்து இருக்குது பூஸ்ட் இங்கே இருக்குது கைஸ். சைடில் கொடுத்துக்கிறானுங்க. இப்போ தான் நான் பார்த்தேன். சாரி. வந்துனே இருக்கடா பசங்க. இங்கே தூக்கி ஓடிடலாமா? ஓகே, இது தூக்கிடுவோம் கைஸ். பறக்கிறோம். ஓடிடுறா தப்பி. லாவா வரான்டா பின்னாடி. போச்சுடா. சாவஸ்டாங்க கைஸ். சோப்பா கிட்ட எதே தூக்கிடலாம் கைஸ். நம்ம டோரெல்லாம் போய் ஒன்றா செருப்படி வாங்கிட்டு வரோம்னா. ஸோ கிட்ட எதே தூக்கிடலாம். எது இங்கே அதிக ரேட்டு 17, 26, 22, 26 பரவாயில்ல. இது அதிகமாக தான் இருக்குது. தூக்கிடுறேன். சீனி பொம்பட்டினி. ஸோ வந்துட்டேன். நைஸ், தேங்க்ஸ்ப்பா. இதை வச்சிடலாம். இங்கே எவ்வளோ? $1 20, ஒரு செகண்டுக்கு $26 அப்கிரேட் பண்ணுவோம். இது அப்கிரேட் பண்ண தான் காசு தரும். 37 ஒரு $50 வரைக்கும் வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். இது காசு தரட்டும். நம்ம போய்ட்டு அடுத்த பிரெண்ட் எடுக்கிற வேலையை பார்ப்போம். பூஸ்ட்டு காயின்ஸ் இதை வச்சு நம்ம ஸ்பின்னு வாங்கலாம்னு நினைக்கிறேன். தூக்குதுடா. தூக்குடா கைஸ். ஜஸ்ட்டு மிஸ் 1 செகண்டில் மறைஞ்சிருக்கும். 162. இது எவ்வளோன்னு தெரில. ஃபாஸ்ட்டு என் டைப்பில் பட்டிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக போகடா. அப்போ தான் என்னால் இப்போ விளையாட முடியும். போயிடுச்சுடா. அச்சோ, தெரியாத தேவையில்லாத வேலை. ஆட்ரா. போயிடுறா தம்பி போயிடுறா. கைஸ் தள்ளி விட்டாங்க கைஸ். என்ன கிளைடர் வச்சு ஒரு ஃப்ரீ ஸ்பின் இருக்குது. காசு தாங்கடா. சரி, இது மொக்கையாக தராதிங்கடா. இவனுங்க யாரா என்ன சாகடிக்குதுன்னு போய்ட்டு அவனுங்களே செத்துனுங்கிறானுங்க. ரேண்டம் பிரெயின்ரா. டாட்டா தாஸ் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். பரவாயில்ல கைஸ். 520 நல்லது. ஸ்பின்னு மூலியமாக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கு. இதை ஃபுல்லாக அப்கிரேட் போட்டுருவோம். 1K தர மாதிரி பர் செகண்ட் 1K போட்டுறோம். அவ்வளோதான் கைஸ். நம்ம தான் இங்கே அவ்வளோதான் கைஸ். பர் செகண்ட் 1K. ஸோ காசு எடுத்துடணும் நம்ம பட்டுன்ட்டு. 4K சூப்பர். இப்போ இது ஒரு செகண்டுக்கு தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்பீட் ஸ்டாப் 9K வேணும். 3K அப்கிரேட். இது எவ்வளோ காசு இருக்கிற வரைக்கும் போட்டுடலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டோம். நம்ம எதுக்கு அவசரப்பட்டு போய் சாகணும்? தம்பி சீக்கிரம் போப்பா. போயிடுச்சு கைஸ். அச்சோ ஃபாஸ்ட்டு. பரடா கைஸ். இப்போ முன்னேற்றத்தை எடுத்து கைஸ் கொஞ்சம். எவனோ மனுஷனா கராமா கீழே இறங்கிடும். நெல் இதில் எவ்வளோ 107 தூக்கிடுவோம். மேலே இது பூஸ்ட் அந்த சைடில் தூக்கிட்டு வச்சுருக்கு. அதில் ஸ்டீலா? என்ன ஸ்டீலு? என்ன ஏதாவது மறைமுகமாக ஏதாவது இருக்கா? கராமா கைஸ். இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது ஒர்த்து கைஸ். இது அடித்து சொல்லுது. இது எக்பிக் ஏரியாவிலேருந்து தூக்கிட்டு வந்துருப்போம். நம்ம இதில் ஆட்டையை போட்டுன்னு வரோம். என்னடா பச்சை கல்லில் கட்டுது? எவ்வளோ 112? ஆடா பாவிகளா. இந்த கராமாக்கான மதிப்பே போயிடுச்சுடா. சரி ஓகே, இது அப்கிரேட் போட்டு வைப்போம். இது ஒரு 1K தூக்கி வர முடியுமா? 1K கைஸ் வேலையாக அது கைஸ். இது நம்ம பண்ணுறதுக்கே காசு நிறைய செலவாயிடும். ஆமாம், ரொம்ப இழுக்குது கைஸ் இது காசு. ரேரு. ஸோ போக காசு டக்குன்னு கிளியர் ஆகும் போல். அன்காமன்லாம் இருந்தால் ஏறத்துக்கே 2 நாள் ஆகிடும். 8K நம்ம காசு அதில் வேஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. கைஸ் பறக்கிறன்ற பேரில் என்னையும் தள்ளி விட்டு கட்சியில் அவனும் சேர்த்துட்டான். ஃபாஸ்ட்டு எங்கே போகாது அங்கே பேர் என்னை தள்ளி விடுன்னு போய் சேர்த்துட்டான். இப்போ எல்லாம் கோவத்தோடு வருங்க. 44K பரடா. கேமரா ஆங்கிளா?
ஆமாங்க கைஸ், இதில் நிறைய பேர் இது பண்ணியிருந்தானுங்க. பின்னாடி வரதில் பார்க்க முடியல எங்களுக்கு லாவான்ட்டு, அதனால் அப்டேட்டில் விட்ருக்கானுங்க போல். எவனோட அவ்வளோ தூரம் பறக்கிறான்? நீ மட்டும் தான் பறப்பேன், நானும் பறப்பேன்டா. ஐயோ ஏட்டிக்கு போட்டு போய் சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். லேண்டாயிடுறா அப்போ லேண்ட் ஆகிட்டேன் கைஸ். ஏரியா இங்கே காசு அதிகமாக கிடைக்கும். கொஞ்சம் பிர் பாட்டா மூக்க நிற்கிறான், தூக்கிடுவோம் பட்டுன்ட்டு. இப்போ அந்த நேர்க்காதீங்கடா ப்ளீஸ்ரா, பாவுண்டா. நான் இதுக்கும் உள்ளே போய் பார்க்கலாமா? உள்ள போடா. வரல எவனும். அங்கே ஏதோ 2 இருக்குன்னு போய் பார்ப்போம். சீக்கிரம் போடா. ஆடா ஏமாத்திரானுங்க. எவ்வளோ? 695 தூக்கு. லக்கு கைஸ். பின்னாடி எவனும் வரல. நம்ம எதுக்கு போய் இங்கே சேஃப் ஜோனில் சேஃப் லேண்டிங் போட்டுப்போம். ஓகே போயிடலாம். ஜம்ப் பண்ணு குத்தாலும் போகிறாங்க கைஸ், பரவாயில்லையா? பின்னாடியா டி எவனாவது வரணும். ஐயோ கைஸ், இப்படி பார்க்காமலே இருக்கலாம் போல. நம்ம கீழே ஊந்துறாதரா தம்பி, இவ்வளோ தூரம் வந்துட்டு பூஸ்டர் அவ்வளோதான் கைஸ் வந்துட்டோம். இனிமேல் எவனாலையும் தடுக்க முடியாது நம்மள. சூப்பர். போயின்னு இருக்காது, இறங்கல. 600 கைஸ், இது அழகாக அப்கிரேட் பண்ணலாம். 2 அப்கிரேட் பண்ணால் போதும், வந்துடும். சரி, இன்னும் ஒரு 4 அப்கிரேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்க, மொத்த காசே உறிஞ்சிட்டான் இந்த கராமா பையன். 200 இருக்குது. ஃபுல் ஸ்பீட் அப்கிரேட் போடுவோம் கைஸ். அடாப்பா என்னடா 200 மொத்தமாக உறிஞ்சிட்டிங்க. ஓகே 39 ஸ்பீட் இருக்குது கைஸ். ஸோ இது ஒரு காயின் இருக்குது. காயின் வச்சு ஸ்பின் பண்ண முடியுமா? எவ்வளோ வேணும்? எங்கடா காயினை காணும்? அப்புறம் எதுக்கா காயினு? டம்மி பாபா சரி, எதுக்கும் எடுத்து வைப்போம், யூஸ் ஆகும் தான் ஆகும். இங்கே லேண்டு போடுங்களா? வாடா சீர் வாடா. கைஸ் இப்போ நம்ம ரேர் வரைக்கும் போனோம். ரேர் தாண்டி போவோமா லெஜெண்டரி ஏரியாவுக்கு? ரீபர்த்துன்னு ஒரு ஆப்ஷன் வேறு இருக்குது. ஆனால் ரீபர்த்தெலாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்லை கைஸ். இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது கைஸ். சைடில் காய்ச்சா முடிச்சேன் அதெல்லாம் என்னென்ன சோபா. பரவாயில்ல. 1.4K அங்கே பாரு. தரம் சூப்பராக நம்மளாம். டி செத்துறாதரா தம்பி. குதிக்கிறத பார்த்தாலேன்னு பயமாகுது. இங்கே 1.4K அழகாக எடுத்துன்னு போகலாம். மீன்ஸ் இங்கே ட்ரேட்னு வரது ஆப்ஷன் இருக்குது. ஆனால் சாமி ஃபேக் ஐடியில் வந்திருக்காரு. அதாவது ஜேஜேகேன்ற பேரை கூட மாற்ற தெரில. இங்கே வர அச்சிர போகிறாங்க சார், அடிப்பானுங்க பேட் வச்சுருந்தா. டேய் எங்கேருந்துடா வரீங்க? எனக்குனே வரீங்களாடா நீங்களாம்? சாவடிக்கிறானுங்க சொன்னுங்க. டே கஷ்டப்பட்டு எடுத்துருந்தா எப்போ எவனோ எடுக்கலடா. இந்த கிளைட் ஆப்ஷன் டெவலப்பர்ஸ் ப்ளீஸ் இதை தூக்கிடுங்க, சாவடிக்கிறானுங்க. நல்ல வேலை எவனோ எடுக்கல. எல்லாம் நல்லவனுங்களா இருந்ததுனால. நல்லவனுங்களாம் இல்லை இந்த சர்வரில் இருக்கவனுங்க. வித்தில் நம்ம இப்போதைக்கு நானா இடம் ஃபுல்லாக விட்டோம். இவனை அப்கிரேட் போடுவோம் கைஸ். இருக்கிற மொத்த காசுக்கும் இவனை அப்கிரேட் போட போகிறேன் கைஸ். 5K வரண்டா. வாடா 5K வாடா. எப்பா 10K அவ்வளோதான். ஒரு செகண்ட் 10K, அப்போ 10 செகண்ட் 100K. சூப்பர். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல லாபம். ஃபுல் ஸ்பீடில் தூக்கிட்டு ஐயோ ரோபெக்ஸ் திரும்ப நம்ம வீட்டில் ஒரு பைசா கூட இல்லை, சிங்கிள் பைசா கூட எதிர்பார்க்கக்கூடாது நம்மக்கிட்ட இருந்தால். சாமி நிற்கிறாரு. அவன் எனக்கு லைட் ஆஃப் பண்ணாமல் தெரிலடா, அதான் தட்டி விட்டான். இருங்கடா அவனை உங்களை போகிறேன்டா ஃபஸ்ட்டு. அதை ஸ்பீட் அப்கிரேட் பண்ணிட்டு உங்களை போகிறதுக்கு முடியும். அப்புறம் என்ன போட்டு போயிருக்கேன். ஓகே சூப்பர். 47 ஸ்பீடு சூப்பர் கைஸ். டே வந்த நேரம் இருக்குதுடா. இது சாவடிக்கிறானுங்கண்ணே. நல்ல ஸ்பீடு இருந்தால் கைஸ் நம்மளுக்கு டக்கு ரங்கா ஜோக் காட்டுறியா கைஸ்? அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். சொல்கிறதுக்கே மறந்துட்டேன், ஸோ மன்னிச்சிருங்க. டே சீக்கிரம் வாங்கடா ப்ளீஸ்ரா. இது என்னடா காயின்ஸ்னு வேறு தெரில. ஃப்ரீஹோ கெமாலோ எவ்வளோடா அது கைஸ்? இப்போ நம்ம தாண்டி போகலான்னு நினைக்கிறேன் லெஜெண்டரி ஏரியாவுக்கு. இருங்க போக முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டும் நம்ம இந்த சேஃப் ஜோனுக்கு போயிட்டுனா நம்ம போயிடலாம். போயிடலாம்னு நினைக்கிறேன். போயிடலாம். இவனும் வரலன்னா போயிடலாம். ரொம்ப தூரம் இருக்குது கைஸ் கேப்பு. கைஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஓஹோ 2.2 உடின் மறைச்சிட்டான். எப்பிக் லக்கி பிளாக் தூக்குடா டே ஐ டாப் சோப்பா 5K எடுக்கலாமா? வேணாம். நம்ம லக்கி பிளாக்கில் நம்மளுக்கு தெரிஞ்சு நல்லதாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கலன்னா டிசப்பாயின்மெண்ட் வேஸ்ட். அது ஸ்லோ தானே, போயிடலாம். அட்ரா இல்லை செத்துருவோம். வந்துட்டோமா? ஜஸ்ட் மிஸ்ஸுக்கு சம்ப. ஓகே அப்படியே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அது 5K தூக்கிருக்கணும். தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். நம்ம என்ன பண்ணோம், டக்குனு இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஜம்ப் பட்டனை குத்தாலே பறந்துடுறாங்க கைஸ். எனக்கு அந்த பழக்கம் வேறு இருக்குது கைஸ். நடக்கும்போது ஜம்ப் பண்ணி போகிறது. ஆமாம் தம்பி கைஸ் நல்லதாவாடா. அப்பா அதே காசு கைஸ் 5.2. நல்ல வேலை நம்மளை ஏமாத்தல, அது வரைக்கும் சந்தோஷம்.
ஸோ ஸ்பீடு 1.5 மில்லியன் கைஸ். அதுக்குள்ளே 1.5 மில்லியன் கேரி ஷாப் எவ்வளோ 500K அப்கிரேட் போட்டுருவோம் கைஸ். நம்ம வரும்போது எக்ஸ்ட்ரா எத்தனை வரலாம் கரெக்டாகவும் இருக்குது கைஸ். 480K எவ்வளோ ஒரு ஸ்பீடு கூட இல்லை கைஸ். 57 ஸ்பீடு கைஸ் பறக்கிறோம். இப்போ கேரி வேறு ஒன்று இது லெஜெண்ட் ஏரியாவில் போய் தூக்கின்னு வந்துடலாம் கைஸ் நம்ம அழகா. அங்கே போகிற ஒன்று போய் சாவ போகுது பேர் என்னோட சாவலை. ஹே அதானே பார்த்தேன். அது எப்படி சாவாமலாம் இருப்பானுங்க. போட போயிடலாம்டா போட தம்பி. அதெல்லாம் சுற்றி போயிடா ஸ்லோலாம். டே நீ ஸ்லோ ஆகுதுடா. டே கைஸ் ஆனால் பறந்துடுறாங்க செத்தாள். பின்னாடி எனக்கு தெரிஞ்சு ஏதோ கோளாராக வருதா இல்லை வரல பறந்துடுவாங்க கைஸ். அதிகமாக இருந்தால் இங்கேருந்து தூக்கிடலாங்க செப்பிக்கு. உட்டின் மறுபடியும் அவனை விட்டான் இல்லை டைமண்டில் எடுக்கலாமா. டே இல்லை 2.9K எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறேன். இன்னும் தூரம் போகலாம் கைஸ். நம்ம போயிடலாமா. எஸ் போயிட்டோம். இங்கேருந்து தூக்கலாம் கைஸ். 2 இது லெஜெண்டரி லக்கி பிளாக் கூட இருக்குது. லக்கி பிளாக் தூக்கிடுவோம். 20K 21K அச்சோ ஓப்பா ஃபாஸ்ட் வராங்க கைஸ் பின்னாடி. ஸோ இதுவே நல்ல லூட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லெஜெண்டரி லக்கி பிளாக் 21K இருந்தது. நான் அவசரப்பட்டேன். செத்தண்டா கைஸ் மொத்தமாக நக்கிட்டு போச்சு. இப்போ அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. பக்கத்தில் இருந்தால் டக்குன்னு போய் எடுத்துடலாம் கைஸ். அக்செப்ட் ட்ரேடு டே என்கிட்ட எதுவுமே இல்லைடா ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க தம்பி. எதுவுமே இல்லைப்பா என்கிட்ட. ஐயோ இவனு கூட பேசினே நான் போய் சாவறேனே கைஸ். ஏவன்டா ஐயோ சீக்கிரம் போடா கைஸ். அது அங்கே இருக்கணும்னு வேண்டிங்க கைஸ். எங்கடா இருக்குது அது வேறு. எங்கே வந்து செத்தனை வேறு ஞாபகம் இல்லையா. அது வேறு மறைச்சிருமோ. கைஸ் அவசரப்படுறேன் கைஸ் நான். சீக்கிரம் போடா. டே மறைஞ்சிட போதுடா. தப்பி சீக்கிரம் போடா. முடியல எப்போ ரெக்கார்டிங்கில் இருக்காடா எப்போ அது வேறு பார்த்து நேரம் கைஸ். இருக்குது தம்பி சீக்கிரம் போடா. அது வேறு மறைஞ்சிட போதுடா. எங்கே இருக்குன்னு வேறு தெரியலடா. ஸோ பையன் வேறு ஆனால் கூட ஸ்லோ டவுனாக இருக்கும். ஸோ கைஸ் நான் எடுத்துட்டேன் கைஸ் கேமை. டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க. நான் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணுறேன் போங்கடா. இவன் ஒருத்தன் 1 மில்லியன் கொடுத்துக்கினேங்கிறான். நன்றியா தம்பி. ஃபுல்லாக ஸ்பீடு 2.6 ஸ்பீடு கரெக்டாக 2.6 மில்லியன்ரா. நீட் மோர் கேஷா. ஆமாங்க சொல்ல வந்துட்டேன். இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மணி இருக்கணும் கையில். அப்போ தான் இவன் இதுவே பண்ண விடுவான். டே இப்போன்னு பார்த்து எதுவுமே வரல பாரு. டக்குன்னு அப்கிரேட் பண்ணுறான். பரடா தம்பி சீக்கிரண்டா. நில்றா பரடா இந்த மாதிரி நின்று தான் ரங்கா ஜோக் காட்டுறியா ரங்கா இங்கே. ஆனால் உடனே ஸ்பீடு இது ஓவர் ஸ்பீடு ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ். ஓவர் ஸ்பீடாக போனாலும் செத்துடுறேன். ஸ்லோவாக போனாலும் சாவுறேன். ரீபத் தச்சனா கிடைக்கும். ரீபிரத்திங் பூஸ்ட் கேஷ் பிளாப்லாம் தேவைப்படாது. இப்போ இண்டெக்ஸில் எத்தனை பிரைண்டட் இருக்குது நோண்டி பார்ப்போம் கொஞ்சம். கடைசி டிவைன் போல். ஆமாங்க இப்போ ஸ்டீல பிரைண்டட்டில் புதுசாக டிவைன் தான் ஈவெண்ட் வேறு நடக்குது. ஸ்டீல பிரைண்டட்டில் அது எத்தனை மணிக்கு 12:30 மணிக்கு நடத்துகிறாங்க சாமி. ஸ்டீல பிரைண்டட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். ஏன்னா நம்மகிட்ட ப்ரைவேட் சர்வர் இல்லை. அதே தான் ஒரே ஒரு காரணம். நார்மல் சர்வரில் போனால் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு அப்புறம் வெறும் பேஸ் வச்சு தான் நம்ம ஆடி நிற்கணும். ஸோ அதை நம்ம எதிர்பார்க்கல. ஸோ நம்மக்கிட்ட ரோபெக்ஸ் ஒன்றுமே இல்லைன்றது ஊர் அறிந்த உண்மை. ஸோ யாராவது ரோபெக்ஸ் இருந்தால் நல்ல மனசு பண்ணி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல பிரைண்டட் வீடியோ வரும். போச்சு செத்தோம் இவ்வளோ போயிடுறா. ஐயோப்பா ஜஸ்ட்டு கைஸ் செம்ம ஜஸ்ட்டு. இதான் லெஜெண்டரி ஏரியா. சாரிப்பா வந்துடுறேன். 21K இது இருக்குது. லக்கி பிளாக் தூக்கிடலாம். எத்தனை ஓடத்துக்கு ஸ்லோவாக தாங்க டக்குன்னு போயிடலாம். ஒரு சேஃப் ஜோன் போயிட்டு ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுடலாம். எவனாவது கிளைட் ஆஃப் பண்ணுற போகிறான் அதுக்குள்ளே. சேஃப் ஜோன் போடா. பின்னாடி ஸ்லோ மீடியம் தான் கைஸ் வருது. ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்ம இந்த லக்கி விளாக் எத்தனை பேர் போட்டு என்ன கிடைக்குன்னு பார்த்தா அதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நான் டைமு 10:30க்கு நாளைக்கு எக்ஸாம் வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ இதுக்காக ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இங்கே வந்து செத்துற போகிறேன். யாராவது பின்னாடி வராங்களா? எவ்வளோ வரல கைஸ் நல்லது. டே இங்கே ஒன்று கிளைட் ஆஃப் பண்ணுறாதீங்க. எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூப்பர் கைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதோட நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ நல்லதாக கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். டே என்னடா ஒரே மாதிரி 2 தரீங்க. டே எப்பட்றா? வேறையா? சாரி கைஸ் 42K சூப்பர். சரி கைஸ் நம்ம ஒரு கலெக்ஷனை போட்டு இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ ஓகே கைஸ் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பார்ட் 2 என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.